சம்மரில் வந்து நாள் முழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சேர்க்குற நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உமிழ்நீர் அதோட கலந்து நம்மளுக்கு முழுவதுமாக ஜீரியாட்ரிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட்டுங்க. அதாவது பெரியவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, அதை எப்படியெல்லாம் கொடுக்கணும், அதை வந்து அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் மோர், அதாவது இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மோர் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அவங்களுக்கு செஞ்சு நம்ம கொடுத்தோன்னாக்க சம்மரில் வந்து காஃபி டீ அதிகமாக குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு மோரை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிக்கலாம். அவங்களுக்கு எஸ்பெஷலி கொடுத்தீங்கன்னா நாள் முழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சேர்க்குற நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும். அந்த சத்துக்கள் எல்லாம் சேர்றப்ப அவங்களுக்கு வந்து கூடுதலாக அந்த சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ட்ரிங்க்கில். இப்போ இது பார்க்கலாம். இந்த ப்ரோபயோட்டிக் மோர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு எடுத்து வச்சுருக்காங்க. லேசாக புளிச்ச தயிர், அதாவது முதல் நாள் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க. அந்த தயிர் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் தேவையான அளவு உப்பு, வெள்ளரிக்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் இப்போ சீசனில் இருக்கிறதுனால மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காயும் கூட போடலாம். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து சப்ஜா சீட்ஸு, சப்ஜா விதையை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இது வந்து மலச்சிக்கலை தடுக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஜீரணத்துக்காக பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து மிக்சியில் வந்து இந்த இஞ்சி துண்டு போடுறேன். இதோட நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு கருவேப்பிலையில் எப்போவுமே கால்சியம் சத்து இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்குங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. கொத்தமல்லி தழை நல்ல ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். வந்து முதல்ல இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்ச பிறகு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் இருக்கிற தாது உப்புக்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் இருந்தால் கூட போடலாங்க, நல்லாயிருக்கும். இதோட மாங்காய், வைட்டமின் ஏ வைட்டமின் சி ரெண்டும் கிடைக்கும் மாங்காய் சேர்க்குறப்ப, அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் நெல்லிக்காய் இருந்தால் இதில் ஒரே ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. எப்போதுமே பெருங்காயம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இல்லை கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இதை அரைச்சிக்கலாம், அதுக்கு பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து கட் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது நம்ம குடலுக்கு. இப்போ இதை ஒரு தடவை திருப்பிடுறேன். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை எல்லாம் நின்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்படியே குடிக்கிறவங்க குடிக்கலாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இதோட நம்ம வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்தாவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ நீர்க்க வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சப்ஜா விதை ஊற வச்சு வச்சுருக்காங்க. 10 நிமிஷம் வச்சா ஊறிடும். சியா சீட்ஸ்னாக்க கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா திண்ணத்து பச்சிலையினுடைய விதை. இது வந்து நல்ல நார்ச்சத்து இருக்குது, நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. இதை வந்து ஈஸியாக வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரியவங்களுக்கு. இப்போ இது எந்த ட்ரிங்க்கில் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சுவையான ப்ரோபயோட்டிக் மோர் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மோர் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க இந்த வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம வேணுன்னா புதினா சேர்த்துக்கலாம். அதோட நெல்லிக்காய் வேணால் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துருக்கோம். இஞ்சி வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, பெருங்காயமும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதே நேரம் மோர் லேசாக நொதிக்க வச்சுருக்கோம், அதாவது லேசாக புளிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அதில் வந்து நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் நிறைய பல்கி பெருகி இருக்கும். நம்மளுடைய சிறுகுடலில் பெருங்குடலையே நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குங்க. அந்த
நுண்ணுயிர்கள் இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிறப்போ அந்த நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு கெட்ட பாக்டீரியா தேவையற்ற ஒரு பாக்டீரியா உள்ளே வந்ததுனாக்க அது பல்கி பெருகாமல் இருக்க இந்த நுண்ணுயிர்கள் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ரீஜுவனேஷன் நம்மளுக்கு வந்து செல்கள் வந்து சரியானபடி உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நெல்லிக்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் விட்டமின் சி கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் கிடைக்கும். விட்டமின் ஏலேருந்து பி காம்ப்ளெக்ஸ்லேருந்து விட்டமின் சியிலேருந்து ப்ரோட்டீன்லேருந்து ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். நெல்லிக்காயால் விட்டமின் சியும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு திறனும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு ப்ளஸ் கான்ஸ்டிபேஷனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சப்ஜா விதையை ஊற வச்சு சேர்த்துருக்கோங்க. நல்ல மெதுவாக ருசிச்சு கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கையில் வச்சுட்டு கொஞ்சமாக சிப் பை சிப்பாக குடிக்கணுங்க. எந்த ஒரு ட்ரிங்க்கு குடித்தாலும் அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நம்ம உமிழ்நீர் அதோடு கலந்து நம்மளுக்கு முழுவதுமாக உறிஞ்சப்படுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம செய்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாங்க. இது த்ரூ அவுட் த டே வந்து நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு வேணால் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு 11 o'clock ஒரு தாகமாக இருக்குங்கிறப்ப அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம இன்னும் எவ்வளோ நீர்க்க வேணால் கூட நீர்க்க செஞ்சுக்கலாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து எப்போ வேணால் இதை குடிச்சிங்கனாக்கா உடனடியாக நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சு கொடுங்க. அவங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செஞ்சு கொடுங்க. அப்போ எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.